சட்டவிரோதமாக ஏற்படுத்தப்பட்ட எஸ்டாப் எனப்படும் புதுச்சேரி விளையாட்டு வளர்ச்சி ஆணையத்தால் புதுவை மாநில விளையாட்டு வீரர்களுக்கோ அல்லது விளையாட்டு சங்கங்களுக்கோ எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இந்த புதுவை மாநில விளையாட்டு வளர்ச்சி ஆணையத்தின் பொதுக்குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் நடைபெறுவதாக அறிவித்துவிட்டு 6 முறை தேதியும் நேரமும் இடமும் அறிவித்துவிட்டு காரணம் எதுவும் இல்லாமல் இன்று வரை நடைபெறாமல் உள்ளது. இந்த புதுவை அரசு விளையாட்டு வீரர்களின் நலனில் எவ்வளவு அலட்சியமாக செயல்பட்டு வருகின்றது என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. சர்வதேச அளவில், தேசிய அளவில், மாநில அளவில் வெற்றி பெற்ற தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளுக்கு 16 ஆண்டு காலமாக எந்த ஒரு உதவித்தொகையும் ஊக்கத்தொகையும் வழங்காமல் காலம் கடத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விளையாட்டு வீரர்களுக்கு விளையாடும் பொழுது ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் இந்த அரசு தொடர்ந்து கண்டும் காணாமல் பண உதவி, மருத்துவ உதவி உட்பட எந்த ஒரு உதவியும் செய்யாமல் விளையாட்டு வீரர்களை அலட்சியப்படுத்தி வருவது மிகவும் கண்டனத்திற்கு உரியது. அதேபோல் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டில் சென்டாக் மேற்படிப்பில் சில உடற்கல்வி ஆசிரியர்களை மட்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு என்ற பெயரில் மாபெரும் முறைகேடுகள் ஈடுபட்டு வருகின்றனர். இது அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இவ்வாறு முறைகேட்டில் தொடர்ந்து ஈடுபடும் உடற்கல்வி ஆசிரியர்கள் உட்பட அனைத்து அலுவலகங்களையும் மாற்ற வேண்டுமென்ற விளையாட்டு வீரர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்து நேர்மையான உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலகம் நியமித்து விளையாட்டு வீரர்கள் தகுதி சான்றிதழ் சரிபார்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலச்சங்க தலைவர் கரேத்தே வளவன் தெரிவித்துள்ளார்.